ஜோதிட நேரம் தொடர்கிறது. சார், பிரேக் முன்னாடி நம்ம சனி பெயர்ச்சி பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த சனி பெயர்ச்சி நடக்கிற ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய பொதுவான பரிகாரங்கள் இல்லை பூஜைகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ஜென்ம சனிமா, அடுத்தது வந்து துலாத்துக்கு வந்து ரெண்டாவது சனி. அது ஆக்சுவலாக வந்து தனுசுக்கு வந்து முதல் சனி. இது அதாவது ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்றது ஒரு முக்கியம். இதெல்லாம் சனிக்கு. அடுத்தது ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்துல உள்ள சனி. சனின்றதுக்கு சனிக்கு எப்பயுமே வந்து ரொம்ப சேஃப்டியான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்தாவே சனியால் கெடுபலன்கள் வரும்ன்றதே கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம பரிகாரங்கள் வந்து முன்னோர்கள் கொடுத்த விஷயம். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ வந்து பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. விநாயகர் வந்து ஒரு எளிமையான பரிகாரம். அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணாவே போதும். விநாயகருக்காக எந்த இடத்துல ஒரு சந்திலையும் ஒரு இடத்துலையும் கோயில் விநாயகர் கோயில் இல்லாததே கிடையாது. அதனால தான் விநாயகருக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஏதாவது போகிற வழியிலே நின்று ஒரு செகண்டில் பார்த்துட்டு போகலாம். அதுக்காக விநாயகர் கோயிலுக்கு போகிறச்ச நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஷூ போட்டுட்டு கூட அப்படியே கும்பிட்டுட்டுலாம் போகக்கூடாது. அதுக்குன்னு வந்து தெய்வ மரியாதையாக பாதத்தில் இருக்கிற பாதணிகள்லாம் கழட்டி வச்சுட்டு கும்பிட்டுட்டு போகிறது தான் முறை. அந்த முறையை மட்டும் பின்பற்றினாவே போதும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, விதியையே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஜாதகத்தால் நிர்ணயிச்சிடறோம். இந்த விதியை நம்மளால் மாற்றி அமைக்க முடியுமா? அதுக்கு தான் தெய்வ பரிகாரங்கள் தான். உங்கள் விதியை மாற்றுறதுக்கு நான்லாம் பண்ண முடியாது, வேறு எந்த ஜோதிடரும் பண்ண முடியாது. என்னன்னா பரிகாரங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கெட்டு இருக்குன்னு ஜோதிடர்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம ஒன்றும் இப்போ பண்ணலை, செல்வி ஒன்றும் பண்ணலை. முன்னோர்கள் வந்து ஏற்கனவே இந்தந்த சன்னிதானம் இந்தந்த மகிமை திருநள்ளாறு சனி பகவானுடைய சன்னிதானத்தில் தான் சனி ரேகை சனியுடைய கோள்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது நான் சொல்லலை, நாசா விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் 1000 வருடங்கள் 1500 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். அதனால தான் வந்து அந்த நலத்தீர்த்தத்தில் அந்த கோள்கள் வந்து அதிகமாக விழக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த சனி பகவானுடைய திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துக்கு செல்வதன் மூலியமாக அதில் எப்படின்னா ஐயோ சொல்லிட்டாரேன்னு போகக்கூடாது. இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போனால் எப்படி இந்த மெடிசன் எடுத்துக்கினே எனக்கு நல்லா ஆவீங்க நம்பிக்கையில் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து அவர்கள் நன்றாக ஆவதற்காக ஜோதிடர்களால் சொல்லப்படக்கூடிய பரிகாரம். அந்த இடத்துக்கு அவங்க தான் போகணும். அவங்க சார்பாக அம்மா போகிறது, புருஷனுக்கு சார்பாக பொண்டாட்டி போகிறதெல்லாம் கூடாது. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க போகிறது மூலிமா கண்டிப்பாக நிவர்த்தி கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி நேர் வணக்கம், ஜோதிட நேரம். வீரமணி பேசுறேங்க, பொள்ளாச்சியில இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை ஜோதிடர் கிட்ட கேளுங்க சார். சரிங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். வீரமணி சார். நான் வீரமணி பேசுறேனுங்க. அந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் தனுசு லக்னம்ங்க. சரி, வீடு சொந்தமா கட்டுற மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா? சிம்ம ராசி மக நட்சத்திரம் தனுசு லக்னங்க. வயசு சொல்லுங்க. வயசு 39ங்க. ஓகே, சந்திர தசை நடக்குது உங்களுக்கு இப்போ? ஆமாங்க. சரி, சொல்லுங்க. அதான் வீடு தான் கட்டணுங்க. வீடு வாடகை வீட்டுல தான் இருக்கிறவங்க, அதனால தானுங்க. இந்த சந்திர தசை வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க. சரிங்க. பட் இந்த வீடு அமைப்புக்கு இது மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் மே மாதத்துக்கு பிறகு அதனுடைய அமைப்பு, அதாவது மே முடியட்டும், சித்திரை முடியட்டும். சித்திரை வந்து மே 17ஓட முடிஞ்ச பிறகு அதனுடைய அமைப்பு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான அனுகிரகம் கிடைக்கும். சரிங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது தடைகள் காணப்பட்டதுன்னா இது மாதிரி வீடு அமைப்பில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்தர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு அந்த கோயிலில் இருக்கிற மிருத்திகை மண்ணுன்னு இருக்கும். மிருத்திகைனா அந்த ராகவேந்தருடைய துளசி பாடத்தில் இருக்கிற மண். அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடு கட்டுற பிராப்தம் நிச்சயமாக கைகூடும் உங்களுக்கு. சரிங்க, நல்லதுங்க, வாழ்த்துக்கள். அழைச்சதுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். மற்றொரு நேர் வணக்கம், ஜோதிட நேரம். மேடம், என் பேர் தனலட்சுமி மேடம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேசுறேன் மேடம். உங்க கேள்விகளை ஜோதிடர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். என் பொண்ணு சங்கீதா பேரு. சரிங்கம்மா. திருவாதிரை நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. மிதுனம் ராசி, துலா லக்னம். சரிங்கம்மா. சார், மாப்பிள்ளை பார்க்கலாமா? கல்யாணம் ஏதாவது செட் ஆகுங்களா சார்? வயசு மட்டும் சொல்லுங்கம்மா. வயசு வந்து இப்போ 20 நடக்குது சார். 31/5/95 சார் டேட் ஆஃப் பர்த். கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. குருதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குருதசையில தான் இருக்கீங்க. நல்லா 2ஆம் இடத்துல இருக்கிற குருவால நல்லா இருக்கும். நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் டிசம்பர் 16 முடிஞ்ச பிறகு அதனுடைய அமைப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. விரைவில் நல்லா வரும். ஒரு முறை மட்டும் பழனிக்கு போயிட்டு வந்துருங்க. எந்த வித தடங்களும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து அதுக்கு வசதி கிடைச்சிரும். சார், ஃபாரின் மாப்பிள்ளை வந்தா ஃபாரின் அனுப்பலாமா சார்? யோகா இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குல்ல. ராகு மறைஞ்சிருக்கிறச்சே நல்லா இருக்கும். துலா லக்னத்துக்கு அந்த அமைப்பு கை கூடிடும். உடனே கண்டிப்பாக பண்ணலாம்.
சரி சார். அப்படியே என் பையன் சார். சொல்லுங்கம்மா, என் சொல்லிடுங்க. பையன் சிம்ம ராசி, சரிங்கம்மா. பூர நட்சத்திரம், சரிங்கம்மா. மிதுன லக்னம் சார். சரிங்கம்மா. வயசு சொல்லுங்க. வயசு வந்து 8/3/93 சார். சரிங்கம்மா. சார் கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு கிடைக்குங்களா சார்? ஆக்சுவலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு வந்து இதில் உட்காந்து சொல்ல முடியாது. பட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்கள் பையனுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலத்துக்கு போகிறது. ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சால் பசு நெய்யால் 5 அகல் தீபம் ஏற்றிட்டு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை டெய்லி கொண்டு வந்து டெய்லி வழிபாடு செய்து குரு காயத்ரியை ஜபிக்க சொல்லுங்க. அப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக அதை தவிர்த்தெறியறதுக்கு உதவிடும். அழைச்சதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ சார், சார் கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய மகனுக்கு பார்க்கணும் சார். சொல்லுங்கம்மா. அவர் வந்து 1992 பிறந்திருக்காரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. சரிங்கம்மா. கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, தனுசு லக்னம். சரிங்கம்மா. அவர் வந்து இப்போ டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காரு இன்ஃபோசிஸ் கம்பெனில. சரி. அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? அதாவது எப்படி இருப்பாங்க? ஆக்சுவலா ஒரு விஷயம் கேட்டுக்கங்களேன். உங்க பையனுடைய லக்னத்துக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏன்னா வந்து அந்த கிரகத்தினுடைய புதன் ஆதிக்க கிரகம் தான் உங்க மகன் ஜாதகத்துல களத்திரத்துக்கும் அதிபதி, ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு அதிபதி. அந்த புதனை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரே இடம் வந்து மதுரை மீனாட்சியில இருக்கிற சுந்தரேஸ்வரருடைய கண்ட்ரோல் அது. ஸோ அந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது மூலியமாகவும் அந்த சுவாமி படத்தை வந்து அம்பாலையும் சிவனையும் வைத்து இருக்கிற அந்த 2 படமும் சேர்ந்த படத்துக்கு டெய்லி பசுனை தீபம் ஏத்துறது மூலியமாகவும். இல்ல சார், ஒரே படமா அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கு. இல்ல ஒரு படம் கூட சுந்தரேஸ்வரர் இருக்கணும், அவரை விட்டுறக்கூடாது. அதனால மீனாட்சி மட்டும் வச்சுக்க கூடாது. சுந்தரேஸ்வரர் தான் அங்க பாவம். அவர் என்ன செஞ்சாரு? அவர் படத்தையும் வச்சுக்கோங்க. சரி, அந்த படத்தையும் சேர்த்து வச்சு டெய்லி கும்பிடுங்க. அந்த தீபமேற்றி வழிபாடு செய்வது மூலியமாக 2 பிரச்சனையும் தீந்துரும். களத்திரத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல மருமகளும் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல உங்க பையனுக்கு எதிர்பார்த்த அந்த மாற்றமும் கிடைச்சு உங்களோட சேர்றதுக்கும் இந்த பரிகாரம் உதவிடும். ஸோ கண்டிப்பா மதுரை மீனாட்சியில இருக்கிற சுந்தரேஸ்வரரும் முக்கியம், மீனாட்சி முக்கியம். புதன்கிழமை மட்டும் நான்வெஜ் எடுக்க வேணாம்னு சொல்லிடுங்க அவருக்கு. புதன்கிழமை மட்டும் நீங்க அசைவம் சாப்பிட்றது தான் எடுக்கக்கூடாது. பக்கத்துல ஏதாவது ஒரு பெருமாளோ இல்லை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. நன்றிம்மா. நன்றி சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ சார். மேடம், நான் சேலத்துல தினேஷ் பேசுறேங்க. உங்க கேள்விகளை கேளுங்க சார். என் பேர் தினேஷ் குமாருங்க. சொல்லுங்க தினேஷ் சார். விசாக நட்சத்திரங்க. சரி. அதான் சார், உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க சார். லக்னம் தெரியாது இல்லைங்களா உங்களுக்கு? லக்னம் தெரியாது. பரவாயில்ல. உடல் ரீதியா மன ரீதியா இருக்கிற பிரச்சனை வந்து அந்த சனி இருந்ததுனால இவ்வளவு நாள் இருந்ததுங்க. சனி இந்த டிசம்பர் 16ல இருந்து உங்க ராசியில இருந்து வெளியேறதுனால இந்த பிரச்சனை வந்து மனக்குழப்பம் கண்டிப்பா தீந்துருங்க. அடுத்தது வந்து ஏதாவது இது மாதிரி பிரச்சனைனா திங்கட்கிழமை சோமவாரதம், அதாவது திங்கட்கிழமை வந்து சிவாலயங்களுக்கு வில்வத்தையும் அபிஷேக பொருளையும் கொடுத்துட்டு வர்றது மூலியமா இந்த மனக்குழப்பம் கண்டிப்பா தீந்துரும். அது மாதிரி இல்லாம சிவஸ்துதின்னு ஒரு கேசட் கிடைக்குங்க. அந்த சிவஸ்துதி கேசட்டை கண்டிப்பா ஒரு முறை டெய்லி கேட்டுக்கினே வாங்க. இந்த 2 பிரச்சனையும் தீந்துரும். அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். டிசம்பர் 16ஆம் தேதியோட இந்த குழப்பம் கண்டிப்பா தீந்துருங்க. திருமணம் சம்பந்தமா பார்க்கலாம் இருக்காங்க சார். அது மாதிரி கை கூட வாய்ப்பு. அதான் தடங்கல்கள் போயிடுச்சு இல்லைங்களா? கண்டிப்பா பார்க்கலாமே, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. கண்டிப்பா பார்க்கலாம். ஏனென்றால் உங்க ராசிநாதனுடைய 2ஆம் இடத்தை வந்து குரு பார்வையிடுறதுனால கண்டிப்பா இதனுடைய அமைப்பு கண்டிப்பா கை கூடும். பட் எதுவாக இருந்தாலும் டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நன்றி சார். சார் மற்றொரு நேயர். சொல்லுங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க சார்? நான் வேளச்சேரியில இருந்து நாராயணன் குட்டின்னு பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். நாராயணகுட்டி சார், சொல்லுங்க. வணக்கம் சார். நான் என் மனைவிக்காக கேட்க கால் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க சார், சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரம், துலா ராசி. சரிங்க. சிம்ம லக்னம். சரிங்க. விஜயலட்சுமி பேரு. வயசுங்க? வயசு வந்து 28 ஆகுதுங்க. சரிங்க. புதன் தசை நடக்குது. ஆமா சார். சரி, கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தைமின்மை வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு. சரி. ஒரு தடவை வந்து அபார்ட் ஆயிடுச்சு. சரி. அது இல்லாம பாத்தீங்கன்னா கடன் தொல்லை வந்து பயங்கரமா இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிறோம், ஆனாலும் திருப்பி கடன் ஆகுது. சரிங்க. இது எங்க லீக்கேஜ், என்ன ப்ராப்ளம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் போதுமான வருமானம் வருது, ஆனா அது வந்து கையில நிக்க மாட்டேங்குதுங்க சார்.
சரி. இது வந்து அவங்களுக்கு 7:30 நடக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா, இல்ல இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாங்களா அப்படி? ஆக்சுவலாக இல்லைங்க, இந்த புதன் தசைக்கு சில டைமில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துங்க. புதனுடைய ஜாதக ரீதியாக புதன்னா வித்யாகாரகன் மட்டும் நினச்சிக்கூடாது. புதன் வந்து சில விஷயத்தில் வந்து கெடுபலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நிறைய கொடுப்பாருங்க. சரிங்க சார். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் எப்பயுமே இந்த கடன் அமைப்புக்கும் உங்களுக்கு முதல்ல ஏற்கனவே நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் கண்டிப்பாக கும்பகோணம் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போனங்க. கும்பகோணம் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் செய்த அந்த விபூதியை உங்கள் மனைவி வந்து அடி வயிற்றுல தடவிக்கினே வரணும். அது வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அடுத்தது இந்த கடன் அமைப்புக்கு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு நீங்கள் ஒரு முறை வந்து 3 நரசிம்மர் இருப்பாங்க. அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், அடுத்தது பூவரசங்குப்பம் நரசிம்மர், விழுப்புரத்தில் பூவரசங்குப்பத்தில் வந்து நரசிம்மர்ன்றது விழுப்புரங்க அது. அடுத்தது பரிக்கல். இந்த 3 நரசிம்மரை ஒரே நாளில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கடன் சும்மா படிப்படியாக குறைஞ்சிரும். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் இருக்கிற சிங்கர்குடி நரசிம்மருங்க. சரிங்க. அடுத்தது விழுப்புரத்தில் இருக்கிற பூவரசங்குப்பம் நரசிம்மர். அடுத்தது இன்னொரு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற பரிக்கல் நரசிம்மர். பரிக்கல்னு ஒரு ஊருங்க. அந்த பரிக்கல் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற நரசிம்மர் ஸ்தலங்க. அந்த 3 நரசிம்மருக்கு போயிட்டு வர பெரிய அனுகிரகம் கிடைக்கும் நிச்சயமாக.